வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றும் சிலப்பதிகாரத்திலே பேசப்படுகின்ற இன்னொரு வகையான ஒரு ஆட்டம் அல்லது வழிபாடு பற்றிய செய்தியைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அது எதுவென்றால் குன்றக்குரவை என்று பேசப்படுகின்ற ஒரு வழிபாடு சார்ந்த ஒரு ஆட்டமும் தான். இது வஞ்சிக்காண்டத்திலே நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது கண்ணகி மதுரையை எரித்ததன் பிற்பாடு இப்பொழுது அவள் வஞ்சிக்காண்டத்திலே இப்பொழுது சேரநாடு வந்து சேர்ந்து விடுகிறாள். அப்போது சேரநாடு வந்து சேர்ந்துகிற போது இந்த அவளை குருந்தமர நிழலிலே குறவர் பெண்கள் காண்கிறார்கள். ஆகவே இந்த குருந்தமர நிழலிலே காணுகிற அந்த பெண்கள் முதலில் அவருடைய தொழில் அதுதான். அதாவது குருவி ஓம்புதலும் கிளிகடிதலும் அருவி ஆடுதலும் சுனை குடைதலும் தான் இவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. அது அந்த மலைப்பிராந்தியத்திலே வாடுகிற பெண்களுடைய விளையாட்டுக்களாக இருக்கின்றன, தொழிலாக இருக்கிறது. குருவி ஓப்புதல் என்பது அவருடைய தொழில். திணைப்புணத்திலே காவல் காக்கிற நேரத்தில் அவர்கள் குருவி ஓப்புதல் செய்வார்கள். அல்லது கிளிகடிதல், இந்த கிளிகடிதலும் திணைப்புணத்திலே அவர்கள் நிகழ்த்துகிற அவருடைய தொழில். அதே நேரத்தில் அவர்கள் அந்த பிராந்தியத்துக்குரிய விளையாட்டுக்களை விளையாடுவார்கள். அருவி ஆடுதல், அதாவது நீர்வீழ்ச்சிகளிலே அவர்கள் குதூகலமாக நீராடுதல், அல்லது போனால் கையால் குடைந்து சுனைகளிலே நீராடுதல் என்பது சுனை குடைதல் என்று பேசப்படுகிறது. அது விளையாட்டுக்களாக அதை பேசப்படுகிறது. ஆகவே அவ்வாறு இந்த மலையிலே காணப்படுகிற பெண்கள் தங்களுடைய தொழிலையும் பொழுதுபோக்கையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அவளுக்கு முன்னால் கண்ணகி தோன்றுகிறாள். அங்கே வேங்கை நீழலிலே வள்ளி போன்ற ஒரு தோற்றத்திலே ஒரு முலையை இழந்த பெண் அவர்களுக்கு முன்னால் தோன்றுகிறாள். அப்போ தோன்றுகிற பொழுது இந்த பெண்கள் அவளை பார்த்து கேட்கிறார்கள், அம்மையாரே நீ யார் என்று கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது கண்ணகி அதற்கு பதில் சொல்லுகிறாள். அரசு கேடுற தீவினை உறுத்த கணவனை இழந்து இங்கே வந்திருக்கிற வல்வினையேன் யான் என்று அவள் குறிப்பிடுகிறாள். அரசு கேடுற, அரசு பிழைவிட, தீவினை வந்து உறுத்த, நான் கணவனை இழந்து வந்திருக்கிறேன், என்னுடைய தோற்றம் இவ்வாறு இருக்கிறது என்று அவள் குறிப்பிடுகிற நேரத்தில் இந்த பெண்கள் அதிசயப்படுகிறார்கள். இவ்வாறான ஒரு தெய்வத்தை நாங்கள் இந்த மலைப்பிராந்தியத்திலே குறிஞ்சி நிலத்திலே காணவில்லையே. ஆன காரணத்தினால் இந்த பெண் ஏதோ வகையிலே தெய்வ பெண் தான் என்று இந்த பெண்கள் வணங்குகிறார்கள். வணங்குகிற அந்த சூழலிலே தேவலோகத்திலே தேவர்களுடன் சேர்ந்து தேவலோகத்தில் வானவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து கோவலனும் வந்து இந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்போது அந்த கதையும் அந்த தோற்ற பொலிவும் இப்பொழுது நடந்த அதிசயமான அந்த சம்பவமும் இப்பொழுது இந்த பெண்களை மிகவும் அதிசயம் கொள்ளவும் ஆச்சரியப்படவும் செய்கிறது. ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த பெண்ணை வழிபட வேண்டும் என்கின்ற விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே எவ்வாறு வழிபடுதல்? இந்த பெண்ணுக்கான ஒரு கோயிலை எடுத்து நாங்கள் கும்பிடுவோம் என்று அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். தீர்மானம் செய்துவிட்டு இப்பொழுது அவர்கள் பாடுகிறார்கள். அது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. சிறுகுடியீரே சிறுகுடியீரே தெய்வம் கொள்ளுமின் பறையிரட்டுமின் கொம்பை ஊதிக்கொள்ளுங்கள், மணிகளை அடியுங்கள், குறிஞ்சிப்பண் பாடுங்கள், பூப்பலி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பெண்ணை வழிபடுகிற ஒரு சூழலை
அவர்கள் சொல்லி வழிபாட்டு முறைமைக்கு ஆயத்தமாகிறார்கள். அவ் வழிபாட்டு முறைமைக்கு ஆயத்தமாடுகிற நேரத்திலே அவர்கள் அருவி ஆடுகிறார்கள். அந்த அருவி ஆடுகிற ஒரு சூழலிலே அவர்கள் தங்களுடைய களவொழுக்கம் பற்றிய செய்தியை இங்கே வெளிப்படுத்துகிறார்கள். எவ்வாறென்றால், இந்த குறிஞ்சி நிலத்திலே தலைவன் இந்த பெண்களை கண்டு காதல் கொண்டு அங்கே புணர்ச்சி நிகழ்வது என்பது ஒரு பொதுவான வழக்கு. ஆகவே புணர்ச்சி நிகழ்ந்ததன் பிற்பாடு இந்த வினை முற்றுகிற சூழலிலே அவர்களுக்கு பிரிவு ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல எச்சரித்தல் நிகழ்கிறது. அதில் போனால் தலைவன் பிரிகின்ற செய்தி வந்து திரிந்து சென்று விடுகிறான். ஆனால் அவன் வரவு காலதாமதமாகிறது. இப்பொழுது தலைவனுடைய அந்த நாட்டிலே இருந்து தான், மலையிலே இருந்து தான் இந்த அருவி வருகிறது. இந்த அருவியைத்தான் இந்த பெண்கள் அருவியில்தான் பெண்கள் நீராடுகிறார்கள். நீராடுகிற பொழுது அவர்களுக்கு துக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் தங்களுக்கு உரித்தான தலைவனுடைய நாட்டில் மலையிலிருந்து சொரிகின்ற இந்த அருவியை ஏனைய பெண்களும் ஆடுகிறார்களே என்ற அந்த துயரம் அவர்களுக்கு வருகிறது. தலைவனை நினைந்து நினைந்து ஏனைய பெண்கள் இவ்வாறு இந்த அருவியிலே ஆடுகிற இந்த ஆட்டத்தை கண்டு அவர்கள் மனம் வெதும்புகிறார்கள், துயரம் கொள்ளுகிறார்கள். இது ஒரு விதமான களவொழுக்கத்தினுடைய வெளிப்படையான ஒரு அம்சம். இந்த பெண்களுக்குரிய மனத்துக்குள்ளே இருக்கிற துயரத்தை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இது அடிப்படையில் என்ன விஷயம் என்றால், புணர்ச்சி முடிந்து சென்ற தலைவன் மீண்டு வராததை கண்ட தலைவியர் தங்களுடைய தலைவனை நினைந்து தங்களுடைய மனத்துக்குள்ளே நினைந்து துன்பப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இதுவாக அமைகிறது. இது ஒன்று. இந்த ஆட்டத்தை தொடர்ந்து இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், குரவை பாடத் தொடங்குகிறார்கள். குரவை பாட ஆரம்பிக்கிறார்கள். அதாவது எவ்வாறு குரவை பாடுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே முருகனைத்தான் முதலில் குரவையிலே முன்னிறுத்துகிறார்கள். முருகனை முன்னிறுத்தி முருகன் சூரனை வெற்றி கொண்ட அந்த வரலாற்றை அவர்கள் இங்கே பாடத் தொடங்குகிறார்கள். ஆகவே சூரனை வெற்றி கொண்ட சுடர்வேலை நாங்கள் பாடுவோம் என்று அவர்கள் குரவை பாடத் தொடங்குகிறார்கள். பாடத் தொடங்குகிற நேரத்தில் அவர்கள் இந்த முருகனுடைய பல்வேறு விதமான தலங்கள் பற்றிய செய்தியை சொல்லி பாடுகிறார்கள். சீர்கழு செந்தில், செங்கோடு, வெண்குன்று, ஏரகம், இந்த இடங்களில் எல்லாம் நீங்கா இறைவன் என்று அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். சீர்கழு செந்தில் என்பது திருச்செந்தூர், திருச்செங்கோடு, வெண்குன்று என்பது திருத்தணி, ஏரகம் என்பது சுவாமிமலை. இந்த இடங்களில் எல்லாம் குன்றுதோறாடுபவன் முருகன் என்ற சிறப்பை பேசுகிறார்கள். இதை விட முருகனுடைய தோற்ற பொலிவை மிக சிறப்பாக பாடுகிறார்கள். அணிமுகங்கள் ஊராரும் ஈராறு கையும் இணையின்றி தான் உடையான், அது மாத்திரமல்ல பிணி முகம் மேல் கொண்ட அவுணர் பீடழியும் வண்ணம் மனைவி சிம்பில் கோன் ஏற்ற வெற்றி பெற்றவன் என்பதும், சரவணப்பூம்பொய்கை அறுவர் பெண்களுடைய திருமுகைப்பால் உண்டவன் என்ற செய்தியும், அப்படியான பல்வேறு விதமான செய்திகளை சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். இவ்வாறு பாடுவதன் பிற்பாடு அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். தங்களுடைய இந்த காதல் நோய் என்பது தங்களுக்கு முருகன் மீது கொண்ட காதல் நோய் அல்லது தலைவன் மீது கொண்ட காதல் நோய் என்பது அவர்களுக்கு ஏற்படுகிற சூழலிலே உடலிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை கண்ட தாயார் இவளது அணங்குண்ணப்பட்டாள் என்கின்ற ஒரு கருத்து நிலையின் அடிப்படையிலே இப்பொழுது வேலன் வரியாடல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அவள் நிகழ்த்துவதற்கு தயாராகிறாள். இப்பொழுது இந்த பெண்கள் தங்களுக்குள் உரையாடி கொள்ளுகிறார்கள். நாம் மலைநாடனை விரும்பி அவனுடைய காதல் வயப்பட்டு நாங்கள் இப்பொழுது காதல் வயப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தாயார் நாங்கள் அணங்குண்ணப்பட்டோம் என்று நினைத்து கொண்டு வேலன்பரியாடல் என்கின்ற ஒரு செயலை செய்ய தொடங்குகிறார். இது நகைப்புக்கு உரியது என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள்.
ஆகவே இவர்கள் நகைப்புக்குரிய செயல் என்று சொல்லி இப்பொழுது முருகனிடம் வேண்டுகிறார்கள், முருகனே நீதான் காதலுக்கு தெய்வமாக இருக்கிற, நீ காதலுக்கு தெய்வமாக இருக்கிற முருகனாகிய நீங்கள் எங்களுடைய காதலை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது அப்படி பேசுகிற நேரத்தில் தலைவன் வந்து விடுகிறான். தலைவன் வந்து நிற்கிற நேரத்தில் தலைவனை ஏளனமாக இவர்கள் பேசுவார்கள். அதாவது, நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வந்தால் நீங்கள் முருகன் அல்ல, நீங்கள் மயில் மீது வருகின்ற முருகன் அல்ல, நீங்கள் கையில் வேல் கொண்டு வருகின்ற முருகன் அல்ல, நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதர். ஆகவே நீங்கள் முருகன் அல்ல, ஆனால் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஏளனம் செய்வார்கள். ஆகவே ஏளனம் செய்கிற அந்த சூழலில் அந்த பெண்கள் மீது காதல் கொண்ட அந்த தலைவர்கள் அந்த பெண்களுடன் தங்களுடைய காதலை மீட்பித்து அவர்கள் உறவு கொள்ளுகிற ஒரு மாதிரியான அமைப்பு அமைக்கிற அந்த சூழலிலே அவர்கள் கண்ணகியினுடைய புகழை பாடுவதாக அமைகிறது. அதாவது அந்த கண்ணகியினுடைய புகழை அவர்கள் எவ்வாறு பாடுகிறாள் என்றால், காண நறுவேங்கை கீழான் ஒரு காரியை, காண நடுவேங்கை கீழால் ஒரு காரியை கணவனோடு வானக வாழ்க்கை மறுதரவு இல்லாளே, மறுதரவு இல்லாளை ஏத்தி நாம்பாட பெருகதில் அம்மா இவ்வூரும் ஓர் பெற்றி. அப்போது நாங்கள் இப்பொழுது இந்த கண்ணகியை வழிபாடு செய்வோம். கண்ணகியை வழிபாடு செய்ய செய்ய கண்ணகி எங்களுக்கு, அதனால் எங்களுக்கு சிறப்பு கிடைக்கும், இந்த ஊர் சிறந்து சிறப்பு பெறும். அது மாத்திரமல்ல, பொற்றொடி மாதர் கணவன் மனம் காண பெற்றுடையது இவ்வூர். பொற்றொடி மாதர் பொன்னான காப்புக்களை அணிந்த இந்த பெண்கள் தங்களுடைய கணவனுடன் இணைந்து சிறப்பாக வாழுகின்ற செய்தியை இந்த வழிபாட்டினூடாக நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கான சூழல் ஏற்படுவதாக என்று கூறி இந்த குரவையை நிறைவு செய்கிறார்கள். ஆகவே குன்ற குரவை என்பது குன்றத்திலே வாழுகிற குறவர்களுடைய, குறிப்பாக இந்த பெண்களுடைய காதல் வயப்படுகிற நிலைகளும், அவர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கின்ற தவிப்பும், அதற்காக முருகனை வேண்டுகிற அந்த முறைமையும், முருகன் அவர்களுக்கு அருள் செய்கிற முறைமையும், அந்த முருகன் அருள் செய்த முறைமையில் காதலன் அவர்களுடன் சேருகிற போது அவர்கள் நின்று கண்ணகி தெய்வத்தை வழிபடுகிற முறைமையும், வழிபடுவதன் ஊடாக தங்களுடைய மன வாழ்க்கை சிறக்கும் என்று அவர்கள் வழிபடுகிற அந்த முறைமையும் இங்கே சிறப்பாக சுட்டப்படுகிறது. இது குன்றக்குரவை என்ற பகுதியிலே பேசப்படுவது. ஆகவே இளங்கோவடிகள் குன்றக்குரவை, ஆட்சியர் குரவை, வேட்டுவ வரி, காணல் வரி ஆகிய பகுதிகளில் இந்த சாதாரணமான மக்களுடைய வாழ்முறைகளையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைமைகளையும் பல்வேறு விதமான வாழ்வியல் கோலங்களையும் சிலப்பதிகாரத்திலே படைத்து காட்டியிருக்கின்றார் என்று குறிப்பிடலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.